வருகிறது. இதனால் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே பலத்த காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகின்றன. இதனை அடுத்து கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றாக உள்ள பியர் சோலா அருவி குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையில் ராட்சத மரம் ஒன்று வேருடன் முறிந்து உயர் அழுத்த மின்கம்பிகள் மீதும் சாலையின் குறுக்கே விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக மரம் முறிந்து விழுந்ததில் 5க்கும் மேற்பட்ட உயர் அழுத்த மின் கம்பங்கள் மற்றும் உயர் அழுத்த மின்கம்பிகள், மின்சார சாதனங்கள் உள்ளிட்டவைகள் பெரும் அளவில் சேதமடைந்ததுடன் சாலையிலும் மின் கம்பங்கள் விழுந்துள்ளன. இதனால் பியர் சோலா அருவி குடியிருப்பு பகுதி, கல்லுக்குழி டிப்போ, கலையரங்கம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டு உள்ளது. மேலும் மின்சாரம் வழங்குவதற்கும் மின்சாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் மரம் முறிந்து விழுந்ததில் மின் கம்பங்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதால் வரும் 2 நாட்களுக்குள் கூடுதலாக மின்வாரிய துறையினரை வரவழைத்து முழுமையாக 2 நாட்களுக்குள் அனைத்து மின் கம்பங்களும் சீரமைக்கப்படும் என உதவி மின் பொறியாளர் தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் இப்பகுதி பரபரப்பாக காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.